என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக கல்வியாளர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ நான் உங்கள்கிட்ட பேச நினைக்கிற முக்கியமான விஷயம் வந்து, இப்போ தேசிய அளவில் கல்வி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நீட்டு விஷயத்தில், இந்த கேள்வித்தாள் கசிஞ்ச விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதில் வந்து தேர்வை ரத்து செய்யப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஎஸ்சி 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய அந்த விடைத்தாள் திருத்தும் பணியில் அதில் ஏற்பட்ட சில பிரச்சனை குளறுபடி, அதில் ஒரு 17 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கியூட்டோட யூஜி எக்ஸாம் அதுலேயும் அதே மாதிரியான அந்த தொழில்நுட்ப சிக்கல் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை, அதில் ஒரு 3700 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பிரச்சனைகள் ரிப்பீட்டடாக நடக்குது. அதுவும் நீட் விஷயத்தை நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. பெரிய பிரச்சனையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கலாம், மத்திய அரசு இந்த பிரச்சனை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துக்கு எப்படி கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஓவரால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 2014 இருந்து நம்ம உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனித்துட்டு வந்தால், நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு இருந்த மிகப்பெரிய பயமே, இந்தியாவில் இருக்கிற மக்கள் பெரிய அளவில் படிப்பறிவு பெற்றுவிடக்கூடாது. அப்படி பெற்றுவிட்டால் சமூகத்தில் தங்களை உயர்ந்தவர்களாக அந்த சமூக அந்தஸ்தை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தும் அந்த அதிகாரம் தங்கள் கையை விட்டு போயிடும். தான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆனால் படிப்பறிவு என்பது எந்த அளவில் இருந்தால் போகிறோன்னா, அவர்கள் பிழைப்பதற்கு கூலி வேணும், கூலிக்கு ஒரு வேலை வேணும்னா வேலைக்கான திறன் இருந்தால் போதும். அதை தாண்டி அவங்க வந்து சிந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி தேவையில்லை அப்படின்றது தான். ஏனென்றால் சாதாரணமாக நீங்கள் வந்து கேள்வி எழுப்புனா கூட, இப்போ கடவுளே கூட யார் வந்து நிறைய உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானப்பா உதவுவாங்க. அப்போ உழைக்கலைன்னா யார் உதவ போகிறதில்ல? கடவுளே உதவ போகிறதில்ல. அப்போ முதல்ல உழைக்கிற வேலையை பார்ப்போம், கடவுளை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கூட சிந்திக்க ஆரம்பித்தால் பேச தொடங்குறாங்க. ஆக சிந்தித்தால் இவ்வாறு பேச்சு வருதுன்னா அவன் சிந்திக்கவே கூடாது. அப்போ சிந்திக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? படிப்பு காரணமாக இருக்குது. எனவே ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு, எல்லோருக்கும் உயர்கல்வி என்பது இருக்கக்கூடாது. அதனால தான் அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டால், எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டா ஏன் அப்போ யார் தான் நோயாளி, யார் தான் நர்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கியூபாவில் எல்லாரும் தான் டாக்டர் ஆகலாம், எத்தனை பேர் டாக்டர் ஆனாலும் அவங்க படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்கல்ல. அப்போது உங்ககிட்ட அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவர்கள் உருவானா எந்தெந்த நாட்டெல்லாம் மருத்துவர் இல்லையோ அந்த நாட்டுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். எனவே அப்படி ஒரு கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் அந்த கேள்வி கேட்பது நோக்கம் என்ன? எல்லோரும் டாக்டருக்கு படிக்க வேண்டாம், எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறதோ வக்கீல் ஆகிறதோ பெரிய படிப்புகளுக்கு வருவதோ அப்படி அவசியம் இல்லை என்பதுதான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே எடுத்துக்கிட்டால் இப்போ தானே சமீபத்தில் எல்லா சமூக பிரிவினரும் வந்து சார்ட்டர்ட் அதுக்கு முன்னாடி கணக்காயர்னு சொல்கிறவர் ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு தானே இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து 2014க்கு பிறகு ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கல்வியை பலவீனமாக்கி கொண்டே வந்தது. அதோட உச்சபட்சம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா 2020 தேசிய கல்விக் கொள்கை. 2020 தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது ஒரு கொள்கை ஆவணமே தவிர அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிடையாது, அது சட்டமும் கிடையாது, அது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டமும் கிடையாது, அல்லது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவும் கிடையாது. அது ஒரு கொள்கை தான். இந்த கொள்கையில் சொல்லப்பட்ட பல விவரங்கள் இருக்குல்ல, அது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது, மக்களுக்கு பயன்படாதது என்றுதான் விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த கொள்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அத்தனையும் நடைமுறைப்படுத்துகிற உத்திக்கு வந்து வர்றாங்க. நீங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ரொம்ப கூர்மையாக கவனித்தால் அவர்கள் எல்லாவற்றையுமே டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது
3ஆம் வகுப்புக்கு நடத்தப்படுற தேர்வு கூட டிஜிட்டலைஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து வகுப்பறைக்கே வராமல் 3ஆம் வகுப்புக்கு உண்டான தேர்வை நீங்கள் எழுத முடியும்ன்ற அளவில் உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் எழுதப்பட்டிருக்காங்க. வளாகம் இல்லாத படிப்பு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. வளாகம் இல்லாத படிப்பு, அதாவது படிப்புன்னா என்ன, எழுத்தறிவை கொடுக்கறதும் வேலை திறனை குடிக்கிறது, அவ்வளோதான். வளாகமே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, கல்லூரி தேவையில்லை, பல்கலைக்கழகம் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ அதனுடைய உச்சம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எங்கே வந்து நிற்குது அப்படின்னு கேட்டால், மேல்நிலை பள்ளிக்கல்வி இறுதித் தேர்வு, வாரிய தேர்வு. இப்போ வந்து சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு வாரியம் வந்து ஒரு கல்வியாளர்களை கொண்ட அமைப்பு, இது ஒரு அகாடமிக் பாடி அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்குது? மக்களுக்கு இருக்குது. அதே போல் மாநிலங்கள்லையும் அந்த மாநில மேல்நிலை பள்ளிக்கல்வி வாரியம் அல்லது உயர்நிலை பள்ளிக்கல்வி வாரியம் என்ற இந்த அமைப்புகள் இதுதான் இந்த உயர்நிலை கல்வி மேல்நிலை பள்ளி தேர்வுகளை வந்து நடத்துதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை சிதைக்கிற ஏற்பாடு, அதாவது முதல்ல அவங்க மக்களாட்சி மீது மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை சிதைக்க முற்பட்டாங்க. அதாவது சட்டமன்றத்தில் என்ன சட்டம் வேணாலும் ஏற்றிக்கோ, அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அப்போ நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேனே, அந்த ஓட்டுக்கு வேல்யூ இல்லையா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. அப்போ மக்களாட்சி மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சிதைத்திற ஏற்பாடு ஒன்று மக்களாட்சி. இப்போது குழந்தைகளுக்கு கல்வியின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம படிச்சுட்டா இப்போ +2 முடிச்சுட்டா காலேஜுக்கு போயிடலாம், ஒரு பெரிய கனவோடு இந்த பிள்ளைங்க வர்றாங்கல்ல. +2 முடிச்சிட்டாங்க, மற்ற மாநில பாடத்திட்டத்தில் படித்தவங்கெல்லாம் கல்லூரிக்கு போயிட்டாங்க. குஜராத்தில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் மாநில தேர்வு நடந்தால் அவங்கெல்லாம் கல்லூரிக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சிபிஎஸ்சி பிள்ளைங்க மட்டும் எங்கே போக முடியலை, உயர்கல்விக்கு வர முடியல. அப்படின்னா இவங்களுக்கு கல்வியின் மீதே ஒரு கோபம் வரும் இல்லை, ஒரு கல்வி பயனற்றதா, அப்போ 12 வருஷம் உழைச்சது பயனற்றதான்ற அந்த கோபத்தை வரவழைக்கிறது தான் கல்வியின் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்யுது. இப்போது முக்கியமான கேள்வி எங்கே எழணும்னு கேட்டால், இந்த மாணவர்கள் தேர்வு எழுதும் பொழுது அவங்க உளவியல் சார்ந்த விஷயம், மன அழுத்தம் சார்ந்த விஷயம், நேரம் ஆயிடுச்சு இன்னும் 4-5 கேள்விக்கு எழுதணுன்ற பதட்டம் வந்ததுன்னா கையெழுத்து மாறதான் செய்யும். நீங்கள் அதே மாதிரி பயன்படுத்துகிற மை இருக்கு இல்லைங்களா, மையினுடைய தன்மையை பொறுத்து அது சில நேரத்தில் வந்து ரொம்ப நல்லா தெரியும், சில நேரத்தில் வந்து ரொம்ப சரியாக தெரியாது, டார்க்காக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதை எப்படிங்க வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி மதிப்பிடுவீங்க? இதுக்கு பேர் வந்து பேப்பர் கரெக்ஷன் கிடையாதுங்க, இதுக்கு பேர் எவாலுவேஷனுங்க. இது வந்து உங்களுக்கு மதிப்பிடுதல் பேர். அப்போ மதிப்பிடுவது யார் மதிப்பிடணும்னா, வகுப்பறையில் பாடம் நடத்தின ஆசிரியர். அதே மாணவர் பேப்பரை தான் மதிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ராஜஸ்தானில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மெட்ராஸ் குழந்தைய கூட மதிப்பிடலாம். சென்னை நகரில் எழுதுகிற அல்லது கோயம்புத்தூரில் எழுதுகிற, மதுரையில் எழுதுகிற தாளை வந்து அசாமில் இருக்கிற டீச்சர் கூட எழுதலாம். ஆனால் அந்த டீச்சர் வகுப்பறையில் பாடம் நடத்தின டீச்சராக இருந்தால் மாணவர்களுடைய தன்மை இருக்குல்ல, மாணவர்கள் இப்படி தான் அணுகுவாங்கன்னு தெரியும்ல, அதன் அடிப்படையில் மதிப்பீடு பண்ணுவாங்க. அந்த மாணவர் இந்த கேள்வியை புரிந்து கொண்டாரா புரிந்து கொள்ளலையா, எந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் சக்தி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மல்டிபிள் சாய்ஸ் தவிர வேறு எதுவுமே அப்படி வந்து பண்ணிட முடியாது. பள்ளி கல்வி வரைக்கும் அப்படி பண்ணவே முடியாது. இந்த டிஜிட்டலில் பண்ணலான்ற முடிவை யார் உங்களுக்கு பரிந்துரைத்தாங்க? ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைத்தது யார்? அப்படி செய்வதற்கு யாரிடம் நீங்கள் கலந்தாய்வு நடத்தியிருக்கணும், கருத்து கேட்டிருக்கணும்ல? யார்கிட்ட கருத்து கேட்டீங்க? யாரிடம் கலந்தாய்ந்தீங்க? எந்த விவரமும் தெரியாமல் திடீர் என்று இந்த முறையை எப்படி கொண்டு வந்தீங்க? அதுவும் சிபிஎஸ்சின்னு சொல்றது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கல்வி அமைப்புன்ற நம்பிக்கையில தான் நான் தேர்வு எழுதினேன். ஆனால் நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு கம்பெனி கிட்ட கொடுத்துருக்கீங்க. இன்னொரு கம்பெனி கிட்ட என் பேப்பர் போக போகுது, யாரோ ஒரு தனியார் தான் அதை வந்து திருத்தி கொடுக்க போறாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே நீங்கள். அது ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஒரு நம்பி எழுதுறேன், அரசாங்க தேர்வு நம்பி நான் எழுதுறேன். ஆனால் அரசாங்கம் என் தாளை வந்து மதிப்பிட போகிறதில்ல, யாரோ ஒரு நிறுவனம் தான் அதை செய்ய போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிறுவனம் பயன்படுத்துகிற தொழில்நுட்பம். இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிற சிக்கலை ஒரு மேல்நிலை பள்ளி தேர்வு எழுதின ஒரு மாணவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு.
நீங்க வந்து எப்படி வந்து அந்த டெண்டர் கொடுக்கறதுலயே என்னென்ன மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இதுவுமே அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்ப அந்த அளவுக்கு நிர்வாக திறமை இல்லாதவரா திரு நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா? பல இடங்கள்ல அவர் நிர்வாக திறமையற்றவர், பலமற்றவர் அப்படின்றது பல விஷயத்துல அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போ அது அல்ல, அவருக்கு நிர்வாக திறமை இருக்கா இல்லையான்றதுக்கு சிக்கல் அல்ல. RSS நினைத்ததை மிக சாதாரணமாக அவர் செய்து முடிக்கிற வேலையில இன்றைக்கு வந்து இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு நேரடியாக குழந்தைகளோட மனரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற, அந்த குடும்பத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு அதோட தொடர்ச்சியாகத்தான் நீங்க நீட்டையும் பார்க்கணும், கியூட்டியும் பார்க்கணும். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆகட்டும் அல்லது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆகட்டும், இந்த தேர்வு அப்படின்னு சொல்லப்படுற இந்த நடைமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தனியார் மூலமாக நடக்கிறது. அப்ப தனியார் மூலமாக எது நடந்தாலும் உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது. அப்போ மக்களுக்கு இருக்கிற கல்வியின் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்து கல்வி கட்டமைப்பை, குறிப்பாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை படிப்படியாக பலவீனப்படுத்தி சிதைத்து, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள்ல இன்னும் மொத்தமா CBSEக்கு மாறல, NCERTக்கு மாறல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாநிலங்கள் பிழைத்துக் கொள்வது. எல்லோருமே CBSEக்கு மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ அவங்க என்ன இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. எல்லா மாநிலத்தையும் CBSE தான் உயர்ந்தது, NCERT தான் உயர்ந்ததுன்ட்டு எல்லா மாணவர்களையும் CBSE நோக்கி நகர்த்துறதும் கடைசியா CBSEயும் அவங்க வந்து ஒன்றுமில்லாமல் செய்வதும் தான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தோட உச்சபட்சம். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இன்னும் கராராக, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரான்னு மக்கள் தேடுற அளவுக்குள்ள இருக்கு. இத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைங்க கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுன்னு கேட்டவங்க இன்றைக்கு குழந்தைகள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்குல்ல, எப்படி ஒன்றிய அரசு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது என்ற ஒரு கேள்வியை எழுப்ப மறுக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த மாநிலத்து மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இன்றைக்கு நீட்டில் நடந்திருக்கிற அந்த குளறுபடி என்பது ஒன்றிய அரசை அம்பலப்படுத்தி நிறுத்தி இருக்கு. எல்லோருக்கும் புரிகிறது இந்த நடைமுறை தவறு. அப்போ இதை வலுவாக பயன்படுத்தி பிரதமரை பார்க்க சென்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும்? பிரதமர் கிட்ட திரு விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும்? 2016 எதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு நாங்க சொன்னோமோ, நீட் நடைமுறையில எத்தகைய ஊழல்கள் நடக்கும்னு தமிழ்நாட்டில் பேசினாங்களோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பின மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கல, இப்ப நாங்க மசோதாவை நிறைவேற்றி திரும்பவும் கூட அனுப்புறோம். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நீட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, திரும்ப பெறுங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டு அளவுக்காவது எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. அப்படி ஒரு பேச்சை எழுப்பியிருக்கணும்ல. பிரதமர் கிட்ட அப்படி கேட்கவே இல்லையே. கேட்காதது மட்டுமல்ல, பிரதமர் கிட்ட போயிட்டு திரு விஜய் அவர்கள் என்ன கேட்கிறாரு? நான் தமிழ்தாய் வாழ்த்து போடுறதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு நமக்கு சட்டம் இருக்குங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். அது காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. அது இன்னமும் பண்ணுவோம். அது தப்புன்னு எப்படி? அப்ப தமிழ் வந்து இந்திய மொழி இல்லையா? தமிழர்கள் இந்தியர் இல்லையா? அப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு மாநிலம் இல்லையா? அப்ப இந்தியாவுடைய மாநிலம் என்றால் இந்தியாவுடைய மொழி என்கின்றால் என்னுடைய தாய்மொழியில நான் பாடுறதுல எந்த வகையில் அது தேச பாடலையோ அல்லது தேசிய கீதத்தையோ அவமதித்ததாக போய்விடும் என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டாமா? என்னுடைய தேசப்பற்ற இப்படித்தான் நான் நிரூபிக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டாமா? எதை பற்றியுமே அவர் வந்து எழுப்பல அப்படின்னு சொல்றது அது ஒரு மிக 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 வந்து அரசியல் களத்தில் வந்து ஒரு பலவீனமானது. மக்கள் வந்து கையறு நிலைக்கு தள்ளப்படுவது என்பது ஜனநாயக அரசுகள் மீது மக்களுக்கு நம்பிக்கையை இழக்க செய்கிறோம். எனவே இதுல மாணவர் அமைப்பு, ஆசிரியர் அமைப்பு, அரசியல் கட்சிகள் என்பது மிக மிக காத்திரத்தோடு வீரியத்தோடு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒன்றிய அரசினுடைய இந்த தவறான கல்வி அணுகுமுறையை மாற்றுவதற்கான போராட்டங்கள் என்பது வலுப்பெறணும். அல்ல சார், என்னோட ஒரு கேள்விக்கு வந்து நீங்கள் ஓவராலாக வந்து இந்த பிரச்சனை எங்கே அது ஆரம்பிச்சுது, இதுக்கு வந்து பாஜக மற்றும் அவங்களுடைய கொள்கை வழிகாட்டியான RSSனுடைய கொள்கை எந்தளவுக்கு இதில் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எதிர்க்கட்சிகளோட ரோல் என்ன அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் விளக்குறீங்க. உண்மையிலே வந்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களும் கூட வந்து இது பற்றி ஒரு விழிப்புணர்வு பெற்று நம்ம தகவல் வச்சுக்கிட்டு நம்ம போராட நம்ம வந்து தயாராக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்திருக்கீங்க. உங்களை வருகைக்கு நன்றிங்க.